எல்லா படங்களையும் சைடு ஆக்டர் இருப்பாங்க, ஹீரோ மெயின் ஆக்டர், அதுக்கப்புறம் சைடு ஆக்டர் இருப்பாங்க. அவங்க வந்து அந்த கதைக்கு தேவையான ஒரு இன்புட்ஸை கொடுப்பாங்க. கதைக்கு தேவையான என்ன அந்த கதையை நகர்த்துவதற்கான ஒரு ரோலில் வந்து எல்லா சைடு ஆக்டர் இருப்பாங்க. இந்த கதையில் என்ன சொல்கிறாங்கன்னா, படம் ஆரம்பிச்சதுல இருந்தே இருக்கிற சைடு ஆக்டர் போகிறான். நீ ராயன், அவர் தான் வந்து நம்ம கதாநாயகனுடைய பேர். ராயன் வந்து குத்தி தள்ளிக்கினே இருப்பான். இதை வந்து ஆரம்பத்துல இருந்து எல்லா சைடு ஆக்டரும் பிரகாஷ்ராஜ் முதற்கொண்டு குத்துவான். அதாவது சைடு ஆக்டரா இருக்கக்கூடிய ஒரு சாமியார் கேரக்டர் வர அந்த சைடு ஆக்டர்ல இருந்து கொஞ்சம் மெயின் ஆக்டரா இருக்கக்கூடிய பிரகாஷ்ராஜ் வரைக்கும் எல்லாருமே மெயின் வில்லன் எஸ். ஏ. சூர்யாவும் மெயின் வில்லன் அவரும் வந்து இவன் குத்துவான் அப்படின்னு பூரா கத்தி வச்சு குத்துவான். சில படத்துல எல்லாம் எப்படினாலும் நம்ம வந்து தமிழ் படங்கள்ல கொஞ்ச நேரம் ஒரு இன்டர்வல் வரைக்கும் போகும் போதே நம்ம கதையோட்டத்தை கெஸ் பண்ணிடுவோம், சரி இதுக்கப்புறம் போய் இப்படிதான் முடியும் அப்படின்னு. ஆனா இந்த படம் வந்து இன்டர்வல் வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ண வேண்டியதுலாம் ஃபர்ஸ்ட் சீன்லயே நம்ம கெஸ் பண்ணிடுவோம் கதை இதுதான், இப்படிதான் வந்து குத்தத்தான் போறான்.